வர்தா புயலால் சென்னை நகரின் பல்வேறு இடங்களில் மின்மாற்றி, மின் உபகரணங்கள் உள்ளிட்டவை சேதமடைந்துள்ள நிலையில் அவற்றை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்து நமது செய்தியாளர் சஞ்சீவி அளித்த கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வர்தா புயல் நேற்றைய தினம் 100 கிலோமீட்டருக்கு மேல் வேகத்தில் வீசிய காரணத்தால் சென்னை, திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட மரங்கள் வேரோடு சாய்ந்தது. சென்னையை பொறுத்தவரை மட்டும் பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்ட மரங்கள் வேரோடு சாய்ந்துள்ளதாக மாநகராட்சி சார்பாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த மரங்களானது பெரும்பாலாக வயர்கள் அதே போல டிரான்ஸ்ஃபார்மர்கள் மீது விழுந்த காரணத்தால் பெரும்பாலான இடங்களில் குறிப்பாக இந்த 3 மாவட்டங்களில் நேற்று பிற்பகல் முதலே மின்சார இணைப்பானது துண்டிக்கப்பட்டது. இந்நிலையில் சென்னையை பொறுத்தவரை பார்த்தோம்னால் இப்பொழுது ஒரு சில பகுதியில் குறிப்பாக உள்ளே இருக்கக்கூடிய பகுதியிலான அண்ணா நகர், வடபழனி, மாம்பழம், கே நகர் உள்ளிட்ட பகுதியிலிருந்து மின்சார இணைப்பு வழங்கப்பட்டது. இந்நிலையில் கடலுக்கு அருகே இருக்கக்கூடிய பகுதியிலான திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர், காசிமேடு அதே போல வட சென்னை பொறுத்தவரை பல பகுதியிலிருந்து இன்னும் மின்சார இணைப்பானது வழங்கப்படவில்லை. இந்நிலையில் கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட மின் ஊழியர்கள் தற்போது இந்த மின்சாரத்தை கொடுக்கும் பணியில் ஈடுபடுகின்றனர். குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் இன்று இரவுக்குள் அனைத்து பகுதியிலும் மின்சாரம் வரும் என்று அதிகாரிகள் சார்பாக கூறப்படுகிறது. அதே போல மற்ற பகுதிகளில் குறிப்பாக சென்னையின் புறநகர் பகுதியை பொறுத்தவரை பார்க்கும்போது இன்றோ அல்லது நாளை கூட மின்சாரம் இணைப்பதற்கான காலம் எடுக்கும் என்று அவர்கள் சார்பாக கூறப்படுகிறது. குறிப்பாக இது போல டிரான்ஸ்ஃபார்மர்கள் அதே போல வயர்கள் மீது இந்த மரம் சாய்ந்து வந்த காரணத்தால் தற்போது அதை முதலில் அப்புறப்படுத்தக்கூடிய பணிகள் நடந்து வருகிறது. அதற்கு பிறகு அறுந்து போன கேபிள்கள், ஒயர்கள் அதை மாற்றும் சீர் செய்யும் பணிகள் நடந்த பிறகு முழுமையாக சோதிக்கப்பட்ட பிறகே மின்சார இணைப்பு கொடுக்கப்படும் என்று அதிகாரிகள் சார்பாக கூறப்படுகிறது. எங்களை சென்னையை பொறுத்தவரை பார்த்தோம்னால் பெரும்பாலான இடங்களில் புதைவிடம், குறிப்பாக பூமியின் கீழே மின்சார இணைப்பு செல்லக்கூடிய காரணத்தால் சென்னையை பொறுத்தவரை பெரிய அளவிலான பிரச்சனையும் ஏதும் இருக்காது. ஆனால் மற்ற புறநகர் மாவட்டங்களை பொறுத்தவரை பார்த்தோம்னால் மேல் வழியாக கம்பிகள் செல்லும் காரணத்தால், மரம் விழுந்த காரணத்தால் அந்த இடத்தில் சற்று தாமதமாகும் என்று அதிகாரிகள் சார்பாக கூறப்பட்டுள்ளது. இந்த மின்சாரத்தின் காரணமாக பார்த்தோம் என்றால் பெரும்பாலான இடங்களில் மொபைல் நெட்வொர்க், குறிப்பாக எந்த விதமான தொலைத்தொடர்பு கருவியும் உபயோகப்படவில்லை. எனவே சென்னையை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் இன்று இரவுக்குள் அனைத்து பகுதியிலும் அதே போல புறநகர் பகுதி மற்ற மாவட்டங்களை பொறுத்தவரை இன்றோ அல்லது நாளையே மின்சாரம் முழுமையாக வந்துவிடும் என்று அரசாங்க அதிகாரிகள் சார்பாக கூறப்படுகிறது. ஒளிப்பதிவாளர் ஆண்ட்ரூடன் சஞ்சீவி, நியூஸ் 7 தமிழ், சென்னை.